ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம எபிசோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்க்கலாமா? சத்யா, ஸ்ரீஜா அண்ட் சுனில். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி நம்ம எபிசோட்ல ஒரு சீஃப் கெஸ்டா வரணும்னா நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கடைசியா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க. உங்களோட பேரும் நாளைக்கு எபிசோட்ல ஒரு சீஃப் கெஸ்ட் ரோல்ல வரும். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் 3 பேரோட பேர் தான் வரும். அதனால சீக்கிரம் எபிசோட பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம எபிசோட்குள்ள போலாம். அக்கா அக்கா அக்கா, ஏன் அழுதுகிட்டே இருக்க? என்னக்கா ஆச்சு? ஒண்ணும் இல்ல சை, விடு. அக்கா, எனக்கு தெரியும் நம்ம வீட்ல உனக்கும் அந்த லூசு சுரேஷ்க்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதை நினைச்சுதானே அழுகுற? விடு இசை, நீ போ, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சுல, நீ கிளம்பு. அக்கா, எனக்கும் பிடிக்கவே இல்லக்கா. அந்த சுரேஷ், அந்த கூல் சுரேஷ் தான் உனக்கு மாப்பிள்ளையா, எனக்கு மாமாவா? வேணாக்கா, ஆத்தா கிட்ட சொல்லியிருக்கா வேணான்னு. இல்ல இசை, வீட்டுல முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம ஐயன் என் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்காரு. என்னால எதுவும் பண்ண முடியலடி. அக்கா, நான் வேணா சொல்லட்டுமா? ஆத்தாட்ட சொல்லிடுறேன்க்கா. நீ பாண்டிய தானே லவ் பண்ற, அவரே கல்யாணம் கட்டி வைக்க சொல்லவா? இசை, அமைதியா பேசுடி, யாருக்கு அதுல விழுந்துரு போகுது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ பள்ளிக்கூடத்துக்கு போட போ போ. இல்லக்கா, நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வேணாக்கா, அந்த கல்யாணம் நிறுத்திடலாம்க்கா. இசை இசை இசை, கம்முனு இருடி. ஆத்தா வருது, அமைதியா இரு. ஏய் இசை, பள்ளிக்கூடத்துக்கு புறப்படாம இங்க என்னடி உட்கார்ந்திருக்க அக்கா கூட? எந்திரி, புறப்படு. நேரமாச்சா இல்லையா? ஒண்ணும் இல்லாத்தா, சும்மாதான். உங்க அக்கா இங்கதான் இருக்க போறா, வந்து பேசிக்கலாம். கிளம்பு கிளம்பு. சரிக்கா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன். சரி இசை, போயிட்டு வா. மறக்காம டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு போ போ. சரி ஆத்தா. ஏய் தமிழே, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? எந்திரி, சாப்பிடவா? இல்லாத்தா, எனக்கு பசிக்கல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன இப்படி சொல்ற? இன்னும் 15 நாள் 20 நாள்ல கல்யாணம் தச்சுட்டு சாப்பிடாம இருந்தா என்னத்தாகிறது உடம்புக்கு? உடம்ப தேத்த வேணாமா? எந்திரி எந்திரி, அம்மா இட்லி சுட்டு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு போ. இந்த காலத்து பிள்ளைங்க என்னத்த சொல்றதுனே தெரியல, சரியா சாப்பிட கூட மாட்டுதுங்க. ஐயோ, இன்னும் 20 நாள்ல கல்யாணம் சொல்றாங்களே, எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்ண போறனோ? ஆத்தா, காளியாத்தா, நீ தான் காப்பாத்தணும். மலர் சொன்ன மாதிரி நம்ம அவர்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். வேற வழியே இல்ல, கடைசி முயற்சி அதுதான். இதனால அவருக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு வேற பயமா இருக்கு. ஆனா நம்ம காதல் மேல உள்ள நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா அவருக்கு எதுவும் ஆகாது. நம்ம சொல்லியே ஆகணும். எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போய் நம்ம சொல்லியே தீரணும். தமிழ், என்னடி சொல்ற இப்படி? ஆத்தா ப்ளீஸ் ஆத்தா, நீ ஏன் சொல்ல புரிஞ்சுக்கோ ஆத்தா. தமிழ், இப்ப நான் எந்த முடிவும் எடுக்கிற நிலைமையில இல்லடி தமிழே. என்ன சொல்ற மதனி, என் மருமக? அது ஒண்ணும் இல்ல பொண்ணுண்டு, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். இல்ல, நான் பண்ணையார் வீடு வரைக்கும் போகணும். தமிழ், சத்து சும்மா இருன்னு சொல்லிட்டேன். என்ன திரும்ப பண்ணையார் வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? மருமகளே, கல்யாண தேதி குறிச்சாச்சு, வெளியெல்லாம் எங்கேயும் போக கூடாது, சொன்னா கேளு. ஏன் மதனி, சொல்லி புரிய வைக்க மாட்டீங்களா? கல்யாண தேதி குறிச்சதுக்கு அப்புறம் வயசு புள்ள இன்னொரு வீட்டுல போய் வேலை செய்யலாமா? இல்ல, நான் வேலை செய்யலாம் போல. நான் சொல்லாம கொள்ளாம வேலையை விட்டு நின்னுட்டேன். ஒரு தடவை போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன், அதுக்கு தான் சொல்றேன். தமிழே, உங்க ஐயனும் வீட்டுல இல்லடி. உங்க அப்பத்தாக்கு தெரிஞ்சா என்ன வையுண்டி. சொன்னா புரிஞ்சுக்கடி. தேதி குறிச்சதுக்கு அப்புறம் வெளியே அனுப்ப கூடாதுன்னு சொல்றாங்கடி. ஆமா மருமகளே, தேதி குறிச்சதுக்கு அப்புறம் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. அவங்க வீட்டுல உங்க ஐயன் சொல்லிக்குவாரு வேலைக்கு வர முடியாதுன்னு. இப்ப என்ன சொல்லாட்டி என்ன? ஆத்தா, அவங்க என்ன எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? ஒரு வார்த்தை கூட சொல்லல ஆத்தா. ஊருக்கு போயிட்டு ஒரு தடவை கூட அவங்க வீட்டுல போய் பார்க்கல ஆத்தா. ஒரே ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுறேன் ஆத்தா, சொல்லிட்டு வந்துடுறேன், அப்புறம் போக மாட்டேன் ஆத்தா. சரி, நானும் வரேன், 2 பேரும் போய் சொல்லிட்டு வருவோம், சரியா? ஐயோ, என்ன அத்தையும் கூட வருதுன்னு சொல்லுது. இப்ப எப்படி அத்தை வந்தா அவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்றது? என்ன பண்ண போறேன் தெரியலையே. என்ன மருமகளே, வா போயிட்டு வருவோம். தனியாலாம் அனுப்ப கூடாதுல, அத்தையும் கூட வரேன், போய் சொல்லிவிட்டு வந்துருவோம். என்ன சொல்றீங்க மதனி? ஆமாண்டி தமிழ், அதான் அத்தை வரேன்னு சொல்றால, போய் சொல்லிட்டு வந்துருப்போ. ஐயோ, எல்லாரும் நம்மள சுத்தி அடிக்கிறாங்களே, என்ன பண்ண போறேனே தெரியலையே. வேற வழியே இல்ல, சரின்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகும். ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துருவோம், இல்லைன்னா ஆத்தா விட்ட வழி. சரி வாங்க போவோம். ஏன் மருமகள் சந்தோஷத்துக்காக இது கூட பண்ண மாட்டேனா? சரி மதனி, போயிட்டு வரட்டா? வா தமிழ், போலாம். ஆத்தா, நான் போயிட்டு வரேன். சரி வரணும், எங்கேயும் சுத்தக்கூடாது. பொன்வண்டே, பிள்ளைய பார்த்து கூட்டிட்டு வா, சரியா? சரிங்க மதனி, நான் பாத்துக்கிறேன். என் மருமகளாச்சே, விட்டுருவேனா? வாமா போலாம். போற வழியில எப்படியாவது அத்தை கழட்டி விட முடியுமான்னு பாக்கணும். இல்லைன்னா யாருக்கும் தெரியாம அவர்கிட்ட பேசணும். ஏதாவது வழி காட்டணும் முருகா. இசை, நல்ல வேலை இன்னைக்கு மேக்ஸ் டீச்சர் வரலடி. நான் வேற அசைன்மெண்ட்டே செய்யல, வந்திருந்தா செத்துருப்போம் இல்லடி.
நேத்து எங்க அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டேன்டி இசை, அதான் எழுத முடியல. நீ எழுதிட்டு வந்தியா இல்லையா? ஏய் இசை, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், என்னடி ஆச்சு இசை? சொல்லுடி ஸ்ரீஜா. என்ன இசை ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கடி? ஒண்ணும் இல்லடி ஸ்ரீஜா, விடு. ஏன் இசை, ஹோம்ஒர்க் எழுதலன்னு வருத்தமா இருக்கியா? நீதான் எழுதிருவியே, என்னடி ஆச்சு சொல்லுடி. அதெல்லாம் இல்லடி ஸ்ரீஜா, எல்லாம் நான் எழுதிட்டேன். அப்படியேடி இசை, என்னாச்சு சொல்லு. ஸ்ரீஜா, எங்க அக்கா தமிழ்ச்செல்விக்கு எங்க வீட்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கடி. என்னடி சொல்ற இசை, நிஜம்தானா? உங்க அக்கா தான் யாரையோ லவ் பண்றாங்கன்னு சொன்ன, அவங்க கூட கல்யாணமா? இல்லடி ஸ்ரீஜா, அதெல்லாம் இல்ல. எங்க மாமா பையன் கூல் சுரேஷ் இருக்கான்ல, அவன் கூட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்கடி. என்னடி சொல்ற, உங்க அக்கா ரொம்ப சின்சியரா லவ் பண்றாங்கன்னு சொன்ன, ஏன் என்னாச்சு? ஸ்ரீஜா, எங்க அக்கா லவ் பண்ற பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாருடி. எங்க அக்காவையும் மறந்துட்டாரு. இப்ப எதுவுமே சொல்ல முடியாம இருக்கு. இந்த நேரம் பார்த்துட்டு எங்க வீட்லயும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பாவம் எங்க அக்கா அழுதுகிட்டே இருக்குடி. என்னடி சொல்ற, இப்படி நடந்திருக்க உங்க வீட்ல? பாவண்டி உங்க அக்கா தமிழ், ஏதாவது பண்ண சொல்லுடி. வீட்ல நீயாவது சொல்ல வேண்டியதானே? நானும் அதாண்டி சொன்னேன். எங்க அக்கா அழுததை பார்த்து மனசே கேட்க மாட்டுது. நானும் ஆத்தாட்ட சொல்லிடலாமாக்கான்னு சொன்னேன். எங்க அக்கா பயப்படுத்துடி. ஆனா எங்க அக்கா இப்படி எதுவும் நான் பார்த்ததே இல்ல தெரியுமா? ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப என்னடி உங்க அக்கா பண்ண போறாங்க? இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? எங்க அக்காவே குழப்பத்துல இருக்குடி ஸ்ரீஜா, என்ன பண்ண போகுதுனே தெரியல. ஆனா வீட்ல சொல்லவும் பயப்படுது. அவரும் எல்லாத்தையும் மறந்துட்டாரா, என்ன பண்றதுனே தெரியல, அழுதுகிட்டே இருக்கு. பேசாம நான் ஒரு ஐடியா சொல்லவாடி. என்னடி ஸ்ரீஜா, என்ன ஐடியா? பேசாம உங்க அக்கா காதலிச்ச எல்லா விஷயத்தையும் ஒரு லெட்டரா எழுதி அவங்க லவ் பண்ண பையன்கிட்ட போய் கொடுத்துருடி. ஸ்ரீஜா, என்னடி சொல்ற? நான் எழுதிட்டு போய் கொடுக்கறதா? ஐயோ, எங்க அக்காவுக்கு தெரிஞ்சிச்சு அம்பிட்டு தான். ஏய், உங்க அக்கா தான் பயந்துட்டு இருக்காங்க. உங்க அக்காவுக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணா அவங்க லைஃப் ஃபுல்லா கஷ்டப்படணும்லடி. பேசாம இது என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். லெட்டரா எழுதிட்டு போய் நீ கொடுத்துரு அவங்க கிட்ட. இதனால பிரச்சனை வராதாடி எங்க அக்காக்கு? ஏய் இசை, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ எழுதிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு. உங்க அக்காவுக்கு நல்லதாவே நடக்கும்டி. சொன்னா கேளு. அப்புறம் உங்க அக்காவுக்கு பிடிக்காத மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படிதான் சொல்லுவேன். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஏய் மிஸ் வேற வந்துட்டாங்க, அமைதியாரு அமைதியாரு. ஸ்ரீஜா சொல்றது நல்ல ஐடியா தான். அக்காக்காக நம்ம இதை செஞ்சே ஆகணும். ஒரு லெட்டர் எழுதி போய் அந்த பாண்டி கிட்ட கொடுத்துருவோம். என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அம்மா அம்மா. யாரு? அடடே, தமிழ்ச்செல்வி, வாமா வாமா. எங்க ஆளே காணோம். நீங்க தமிழ்ச்செல்வி அத்தை தானே? வணக்கம், வாங்க வாங்க. ஆமா ஆமா, தமிழ்ச்செல்வியோட அத்தை தான். வாங்க வந்து உட்காருங்க. என்ன தமிழ்ச்செல்வி, வீட்டு பக்கமே காணோம். உன்னதான் தேடிக்கிட்டே இருந்தேன், என்னாச்சு? என்ன தமிழ்ச்செல்வி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஜோதி பாரு, தமிழ்ச்செல்வி வந்திருக்கா. நானும் ஜோதி தான் புலம்பிக்கிட்டே இருந்தோம், உன்னை காணோம் காணோன்னு. அப்படியாமா? எங்க அவரை காணவே காணோம். அவரை பார்த்து பேசிட்டு போலாம் தானே வந்தோம். என்னாச்சு தமிழ்ச்செல்வி, ஏன் வரதில்ல? அது ஒண்ணும் இல்லைங்க, நான் சொல்றேன். தமிழ்ச்செல்விக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம். அதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. என்னது, தமிழுக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லை. என்ன தமிழ்ச்செல்வி, ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்லம்மா, அது வந்து இரு மருமகளே, நான் சொல்றேன். ஏங்க, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்களாம் ஊருக்கு போயிருந்தீங்களா, அப்பதான் கலந்து பேசணும். நேத்தி தான் தேதி முடிவு பண்ணோம். இன்னும் 20 நாள்ல கல்யாணம் வச்சிருக்கோம். ஐயோ, அவரை வேற காணுமே. ஏதாவது பண்ணணுமே, எங்க இருக்காருன்னு தெரியலையே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தமிழ் ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா பாத்துக்கோங்க. ஆமா ஆமா, தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு தான். சரி, என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லம்மா, இருக்கட்டும். ஆமா, ஐயா இல்ல? யார் கேக்குற? பாண்டியோட அப்பாவையா? அவர் வயலுக்கு தோட்டத்துக்குலாம் போயிருக்காரு. சின்ன ஐயாவும் இல்லையா? பாரு, எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டா. மாமனை கேக்குறா. அவர்லாம் இருக்காரு, மேல ரூம்ல இருக்காரு. ஆமா ஆமா, ரூம்ல தான் இருக்கான். தலைவலின்னு சொன்னா காப்பி கேட்டா அதான் போட்டுட்டு இருந்தேன், கொண்டு கொடுக்கணும். சரி சரி, உட்காருங்க, உங்களுக்கு சேர்த்து காப்பி போட்டு வரேன். உட்கார் தமிழே. ரூம்ல தனியா தான் இருக்காரு போல. காப்பி குடுக்குற ஷாக்ல நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவோமா? இப்ப நம்ம போய் காப்பி போட்டு கொண்டு கொடுக்குறோம். அம்மா, நீங்க உட்காருங்க. நான் இன்னுமே வேலைக்கு வர மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் காப்பி போட்டு கொண்டு கொடுக்குறேன். ஐயோ தமிழ்ச்செல்வி, உனக்கு எதுக்குமா? நீ ஏன் புது பொண்ணு? அதெல்லாம் வேலைலாம் வாங்கக்கூடாது. நீ உட்காரு, நான் போய் கொண்டு வரேன். இருக்கட்டுமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க உட்காருங்க. உண்மையிலே நீங்க கொடுத்து வச்சவங்க தான். தமிழ்ச்செல்வி நல்ல பொறுப்பான பொண்ணு, பொறுமையான பொண்ணு, நல்ல பொண்ணு. நீங்க கூட ஊருக்கு வந்தால பொறுமையா இருந்தா, நல்லா எல்லாரையும் கவனம் பார்த்துக்கிட்டா. ஆமா ஆமா, தெரியும் தெரியும் எங்க மருமகளை பத்தி. என் நாத்தனார் மக தானே, சொந்தமும் விட்டு போக கூடாது. நல்ல பொண்ணு வேறையா, அதான் எங்க மாவனுக்கு பேசி முடிச்சிட்டோம். எல்லாரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் வரோம். இந்தாங்க காப்பி எடுத்துக்கோங்க. அத்தை, காப்பி எடுத்துக்கோங்க. இந்தாங்கம்மா, எடுத்துக்கோங்க. பாத்தீங்களா எவ்வளவு பொறுப்பா வந்தோடனே வேலை பாக்குறா. சரி, நம்ம மேல போய் அவரை கொடுத்துட்டு வந்துருவோம். அம்மா, சின்னையா மேல தானே இருக்காரு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓஹோ, இந்த சாக்குல மாமா பார்க்கலான்னு பாக்குறியா? தமிழ்
தமிழ்ச்செல்வி போட்ட காப்பினா என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும். போய் கொடுத்துட்டு வாமா. அப்பாடி, எப்படியோ போய் கொடுத்துட்டு வந்துருவோம். சரிங்கம்மா. இதோ மாமாவே கீழே வராரே. ஐயோ, நம்ம தனியா பேசி அவர்கிட்ட புரிய வைக்கலாம்னு பார்த்தா இப்போ அவரும் இங்க வந்துட்டாரு. நம்ம இனிமே எதுவுமே பேச முடியல. தமிழ்ச்செல்வி, நீயா? வா வா. எங்க போனா? ஆளே காணோம். அம்மாட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன். டேய் பாண்டி, ஒரு விஷயம் தெரியுமா? தமிழ்ச்செல்விக்கு கல்யாணமாடா. என்னது கல்யாணமா? ஒரு வார்த்தை கூட சொல்லல பத்தே தமிழ்ச்செல்வி. யார் மாப்பிள்ள? ஏங்க, நீங்க என்ன காதலிச்சீங்க, அது கூட மறந்துட்டு இப்ப சந்தோஷமா என் கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க போறேன்? என் மகன் தான்ப்பா, நான் தமிழ்ச்செல்வி அத்தை. என் மகனுக்கும் என் மருமகளுக்கு தான் கல்யாணம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ்ச்செல்வி. ஆனா உன்னை நாங்க மிஸ் பண்ணுவோம். உன் சமையலும் உன் காஃபி எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவோம். ஆமாங்க, தமிழ்ச்செல்வி சமைச்சா என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும். காபி போட்டுருக்க பாரு, வாங்கி குடி. தமிழ்ச்செல்வி, நீ தான் காஃபி போட்டியா? அப்பா, இந்த காஃபியை குடிச்சு எத்தனை நாள் ஆகுது. சரி, கல்யாணத்துக்குலாம் எங்களை கூப்பிடணும் சரியா? என்னங்க நீங்களே இப்படி பேசுறீங்க? நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரிங்க, தமிழ்ச்செல்வி உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். அப்ப நான் புறப்படுறோம், நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் சரியா? ஐயோ, கண்டிப்பா வரும், கண்டிப்பா. ஆமா தமிழ்ச்செல்வி, கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு வருவோம் சரியா? சரி மருமகளே, அப்ப கிளம்பணும். வா, வரேன் தம்பி, வரேம்மா, வாமா. தமிழ்ச்செல்வி நல்லா இருக்கணும், எப்போதும் போல சந்தோஷமா இருக்கணும் சரியா? போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட் தமிழ்ச்செல்வி. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். தமிழ்ச்செல்வி, இன்னைக்கு நீ எதுக்கு வந்தன்னு எனக்கு தெரியும். மாமா பார்த்து உண்மையை சொல்லலாம் தானே வந்த. அதெல்லாம் நடக்காது. உன் கதை, உன் காதல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே நீ மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனே நினைச்சாலும் நீ மாமாவும் சேர முடியாது சரியா? ஒழுங்கா போய் உங்க மாமா பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா குடும்பத்தை நடத்துறத பாரு சரியா? உன் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்ட. பேராசை பெரு நஷ்டம். போ. டே மவனே, கூல் சுரேஷ், கல்யாணம் நெருங்குதுடா. பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். எங்கடா பேங்க்ல இருக்குங்கிற கண்ணுலே காட்ட மாட்டேன். பேங்க்ல இருக்கு, ஆனா என் அக்கௌண்ட்ல இல்லையே. என்னடா அமைதியா இருக்க? உன்னை நம்பி கல்யாண செலவெல்லாம் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன்டா பொண்ணு வீட்டுல. நீ என்னமோ அமைதியா இருக்க? பணம் எங்கடா? வருமா. நீ ஏன் அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன்னு சொன்ன? ஏ சுரேஷ், இந்த வீடு நமக்கு தான் சரியா? அதனால கல்யாண செலவை நம்ம ஏத்துக்குவோம். இப்ப என்ன அதனால? நீ தான் வெளிநாட்டுல சம்பாதிச்சு நிறைய வச்சிருக்கேன்னு சொன்னீல, அப்புறம் என்ன எல்லாம் நமக்கு தான் வரப்போகுது. நீ சீக்கிரம் பணத்தை கொண்டு வாடா. இன்னும் வேலை எல்லாம் நிறைய இருக்கு, துணிமணி எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. சரிம்மா, நான் பேங்க்ல இருந்து எடுக்க சொல்லியிருக்கேன். ஒரே முட்டை எடுக்க முடியாது, டெய்லி ஒரு 10,000 தான் எடுக்க முடியும் ஏடிஎம்ல இருந்து சரியா? இங்க வேற என் அக்கௌண்ட்ல இருக்க பேங்க் இந்த ஊர்ல கிடையாது, அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கணும். எடுத்து தாரேன். என்னமோ அந்த குட்டச்சி சீக்கிரம் கல்யாணம் கட்டி நமக்கு மருமகளை ஆக்கி கூட்டிட்டு போகணும். அம்பிட்டு தான் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி வேற வீட்டை பார்த்துட்டு போயிடுவோம் சரியா? பக்கத்திலே பாருடா, அப்பதான் இங்க புழகிக்க முடியும். சரிம்மா, பேசாம இந்த வீட்லயே இருந்துருவோம்லம்மா. டேய், இந்த வீட்ல இருந்தா ஆட்டை அப்ப இருக்கிற தைரியத்துல ஆட்டம் போடுவோம் அந்த குட்டச்சி. நம்ம சைடு வந்தாதான் மாமியார் மேல செத்த பயம் வரும், புரியுதா? என்னமோ சொல்ற, வந்தோடனே அவளை துரத்தி விட்டுறாதம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ பணத்தை ஏற்பாடு பண்ணு முதல்ல. லதாக்கா இல்லையா வீட்ல? இருக்காங்க. மதனி. சத்யா, சொல்லு சத்யா, என்ன? ஒன்னும் இல்லக்கா, நம்ம தமிழ்ச்செல்விக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களாமே? ஆமா சத்யா, உனக்கு யார் சொன்னா? நீங்க தான் சொல்லல, ஆனா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கல்ல. இப்பதாண்டி தேதி குடிச்சிருக்கோம் சத்யா, இனிமேதான் எல்லாத்துக்கும் சொல்லணும். சொல்லாம கல்யாணத்தை முடிச்சிருவேனா என்ன? சரிக்கா, தமிழ்ச்செல்விக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டோன்னே மெகந்தி நான் தான் போடுவேன்னு முடிவு எடுத்துட்டேன். அதனால ரிசப்ஷன் வச்சாலும் சரி, கல்யாணம் வச்சாலும் சரி, என்கிட்ட தான் மெகந்தி போட்டுக்கணும் சரியா? அது என்ன மகந்தி? அது ஒன்றும் இல்லைம்மா, மருதாணி வைப்பீங்களா, அதுக்கு பதிலாக இப்போ மெகந்தி. எங்கள் ஊர்லலாம் அதான் ஃபேமஸ்ஸு. நான் நல்லா வைப்பேன், அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதுக்கு எம்பிட்டு ரூபா ஆகும்? அதுக்கெல்லாம் 5,000 10,000 ஆகும். அடியாத்தி, 5,000 10,000மா? இந்த இருக்கு பின்னாடி மருதாணி செடி, நாங்க வாங்கி அரைச்சி என் மருமகளுக்கு வச்சுக்கிறோம். இதெல்லாம் ஒன்றும் வேணாம் போ. சொல்கிறத கேளுங்க லதாக்கா, வெளியே 5,000 10,000 வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம தமிழ்ச்செல்விக்கு நான் ஃப்ரீயாகவே வச்சு விடுவேன். எனக்காக எம்பிட்டு உதவி செஞ்சுருக்கீங்க, அதனால் நான் தான் மருதாணி வச்சு விடுவேன் சரியா? ஃப்ரீயா? அப்ப சரி. சத்யா, உனக்கு எதுக்குடி சிரமம்? அவ மருதாணி மட்டும் வச்சுக்கிட்டோண்டி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டி. லதாக்கா, அதெல்லாம் முடியாது. எனக்காக எம்பிட்டு உதவி செஞ்சுருக்கீங்க, இதுக்காக நான் செய்ய மாட்டேனா? நான் அந்த ஊருக்கே வச்சு விட்டுட்ருக்கேன். நம்ம தமிழுக்கு நான் ஃப்ரீயாக வைப்பேன் சொல்லிட்டு அம்பிட்டு தான். எப்போ கல்யாணம்னு சொல்லி அனுப்புங்க, நான் வந்து வச்சு விட்றேன். நான் வரேன்க்கா.
பாத்தியா பொண்ணுண்டு, எனக்காக உதவி செய்ய எம்பிட்டு பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கு பழக்க வழக்கம் இருக்கு. ஆமா மதனி, நீங்க யாரு? பெரிய ஆளு தானே. சரி சரி. பாத்தியா சுரேஷ், உங்க அத்தைக்காரி பீத்திக்கிட்டு போறா. அவளுக்கு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கான். இவளுக்கு இருக்கு. இவன் மாவ கல்யாணம் ஆகி வரட்டும், அப்புறம் இருக்கு. விடுமா, போய் வேலையை பாரு போ. இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாதடி, ஆனால் உந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, அட ஏதோ செய்தடி, காதல் இதுதானா? டே மச்சான் பாண்டி, சுனில வாடா வாடா. என்ன மச்சான், ஊருக்கு போயிட்டு ஒரே சந்தோஷமா இருக்க? என்ன எப்படி இருக்க? கொடைக்கானல்லாம் எப்படி இருந்துச்சு? சுனில நல்லா இருந்துச்சுடா, கொடைக்கானல்லாம் சூப்பரா இருந்துச்சு, நல்லபடியா போயிட்டு வந்துட்டோம். இப்ப எப்படி இருக்க உடம்பு, பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லடா, கொடைக்கானல் போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் ஞாபகமும் வருதுடா, எங்க அப்பா அம்மாலாம் கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சுடா எனக்கு. ரொம்ப சந்தோஷம் பாண்டி. அப்புறம் சாக்லேட் எதுவும் வாங்கிட்டு வந்தியா இல்லையா ஃப்ரெண்டுக்கு? அதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தடா சுனில், உனக்கு இல்லாமையா? எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு, எடுத்துக்கோ போறப்ப. சரிடா பாண்டி, டூர்லாம் நல்லா இருந்துச்சா? எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சுடா. ஆனா என்ன, அந்த குணா குகை கிட்ட போயிட்டு அங்க ஒரு குழியில விழுந்துட்டேன். என்னடா சொல்ற, குணா குகைக்குள்ள போனியா? ஏன்டா அங்குதான் போக கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்காங்களே. அட ஏன்டா, ஜோதி பிள்ளை செல்ஃபி எடுக்கணும்னு போச்சு, ஒரு சின்ன குழி தான், விழுந்துட்டேன். அவ கூட போனா அவன் உயிரோட வருவான். நல்ல வேலை, நல்ல புத்திசாலித்தனமா தமிழ் செல்வி தானே என்னை காப்பாத்துனா. தமிழ் செல்வியா? ஆமாண்டா சுனில், அவதான் அவ தாவணியை போட்டு என்னை காப்பாத்துனா. எப்போதுமே தமிழ் செல்வி உன்னை காப்பாத்துறதுல தான்டா இருக்கா. அவளை மாதிரி நல்ல பிள்ளை இந்த உலகத்திலே கிடையாது. என்னடா யோசிக்கிற? ஒன்னும் இல்ல, தமிழ் செல்வி ஆளே காணோம், உங்க வீட்டுக்கு வேலைக்கு வருவாளே ஆளே காணோம். அதுவாடா சொல்ல மறந்துட்டேன், தமிழ் செல்விக்கு கல்யாணமா அவங்க மாமா பையனோட. என்னது, தமிழ் செல்விக்கு அவங்க மாமா பையனோட கல்யாணமா? ஆமாண்டா சுனில், அதுக்கே நீ இவ்வளவு ஷாக் ஆகுற? அவளுக்கு தானே கல்யாணம். அடப்பாவி, உன்னோட காதலிடா அவ, அது கூட தெரியாம நீ சந்தோஷமா அவளுக்கு இன்னொருத்தனோட கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ கடவுளே. ஒன்னும் இல்ல பாண்டி, கல்யாணமான்னு கேட்டேன். தமிழ் செல்வி ஒத்துக்கிட்டாளா? அது என்ன ஏன்ட்ட கேக்குற? இன்னைக்கு வந்தா இனிமே வேலைக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கூட்டிட்டு வந்தாங்க. அப்பதான் சொன்னாங்க கல்யாணம்னு. அது இன்னும் 20 நாள்லயா. நல்ல பொண்ணுடா, கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கட்டும். டே மச்சான், அவ உன் காதலிடா, எப்படா சொல்றது? வாய்க்கு வருது, ஆனா சொல்ல முடியாம இருக்கு. இல்லடா, தமிழ் செல்வி நல்ல பொண்ணுதான், அந்த பையன் எப்படிப்பட்ட பையன் தெரியலையே. அவங்க அத்தை பையன் தானாடா, நல்ல பையனாதான் இருப்பான். என்னமோ சரி, உண்மையாலுமே தமிழ் செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? கொடைக்கானல்ல என்ன அப்படி பாத்துக்கிட்டாடா, என்னன்னே தெரியல. அவளுக்கும் எனக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. நல்லா இருக்கட்டும் எங்க இருந்தாலும். தமிழ் செல்விட்ட போய் பேசணும், என்னன்னு தெரியலையே. அதுக்குள்ள கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பாண்டிக்கு வேற எந்த உண்மையும் தெரியல. இது எங்க போய் முடிய போதோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்களா? சரி, இன்னைக்கான கேள்வி என்னன்னா, ஜோதி தமிழ் செல்வி கிட்ட என்ன பழமொழி சொன்னாள்? மறுபடியும் சொல்கிறேன், ஜோதி தமிழ் செல்வி கிட்ட என்ன தமிழ் பழமொழி சொன்னாள்? நேற்று எபிசோடில் நிறைய பேர் கரெக்டான பதிலை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோடில் சரியான பதிலை பார்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 பேரோட பேர் தான் என்னால் அடுத்த எபிசோடில் ஒரு கதாபாத்திரத்துக்கு கொண்டு வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மற்றவங்க யாரும் வருத்தப்படாதீங்க, திரும்பவும் முயற்சி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 பேருக்குள்ள சொன்னீங்கன்னா உங்களோட பேரும் அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.